என்னப்பா கவர்மெண்ட் ஒண்ணும் ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாரு. அப்பா உழைப்பு தான் எல்லாமே. அப்பா உழைப்புல வாங்கினதுதான். யாருமே அப்பா எம்ஜிஆர் ஆனா எல்லாருக்கும் குடுக்குறேன்னு கூப்பிட்டாரு தான். அப்பா போகல. அவர் இருந்த அந்த 10 வருடம் வந்து ஏன்னா சிஎம் இருந்தாங்க 77 ஆமா, அவர்தான் கூப்பிட்டாரு தாங்க. எங்க அப்பா போகல. எல்லாருக்கும் அதான் கேட்டிருக்காரு. ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. உங்க ஆள் மட்டும்தான் வரல. எல்லாரும் வந்து அவங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு போறாங்க. அவர் கூப்பிட்டாரு. அவர் வந்து கூப்பிட்டுருக்காரு. எங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் போதும். நான் உழைச்சு சம்பாதிச்சது அதுவே எனக்கு கடைசி வரைக்கும் ஃபுல்லா போதும். ஆனா அவரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சந்திச்சிருக்காரு அப்பா. போயிருக்காரு, போயிருக்காரு. ஏன்னா உடம்பு சரியில்லாத போது ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தாரு. வீட்டுக்கு போய் அங்க போய் கூட பேசிட்டு வந்தேன். அம்மாவும் போனாங்க. 2 பேரும் போய் பார்த்து பேசிட்டு, பாட்டு பாட சொல்லியிருந்திருக்காரு அப்பாவ. அவங்க முருகன் பாட்டு. எம்ஜிஆர் கடைசி எப்போ சாமி பாட்டுக்கு முருகன் பாட்டு ஒண்ணு பாடுங்கன்னு சொல்லிட்டு அப்பா பாடிட்டு வந்தாரு. பெட்ல இருக்கும். ஆமா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் பேச முடியல அவரால. அதனால பாட்டு பாட சொல்லி எப்படி இருந்திருக்கும்ல. எங்க அப்பாவுக்கு அழுகையா வந்துருச்சாம். அவரு பேச முடியாம என்ன பாட சொல்றாரு. ஏன்னா அவரே பாடின மாதிரி தானே அது நினைக்கிறேன். எத்தனை படங்களை நம்ம கேட்டிருக்கோம் அந்த குரல். அவரை பாடி நம்ம கேட்டிருக்கோம். ஆமா. அதுதான் அவருக்கே கண்ணீர் அப்படியே தண்ணி வழுகணும் கண்ணுல இருந்து.